ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமேசானோட ரீசன்ட் ஹைரிங் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜாப் ஓப்பனிங் இருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எஃப்டிசி, அதாவது கான்ட்ராக்ட் ரோல் தான். ஸோ அதாவது 6 months கான்ட்ராக்ட் ரோல் எடுக்கிறாங்க. நீங்க டேட் ஆஃப் ஜாயினிங் என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையில இருந்து 6 monthsக்கு உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்கிற மாதிரி. ஸோ இதோட லொகேஷன் எங்கங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் லொகேஷன். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இது லொகேஷன்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி தான். ஸோ இதோட சேலரி எவ்வளோ ரேஞ்ச்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் 2.5 LPA டு மேக்ஸிமம் 6 LPA. அதாவது மாசம் ஒரு 20,000 இருந்து ஒரு 50,000 வரைக்கும். ஸோ எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ என்ன அப்படின்னா ஹைதராபாத் லொகேஷன்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதுல கிடையாது அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற எந்த கண்டிஷன்ஸுமே அவங்க இதுக்கு சொல்லலை. ஓகேவா? ஸோ நீங்க இதுக்கான அப்ளை பண்ற ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயுமே கொடுக்குறேன். ஸோ நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா 2024, அதாவது இந்த வருஷத்துக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஹைரிங்கான லிங்க் தான். ஸோ இந்த லிங்க் மூலமா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹைரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் ஹையர் ப்ரோல அசஸ்மெண்ட் இருக்கும். அதாவது இப்போ நம்ம அப்ளை பண்ண உடனே வித்தின் ஒரு 24 hours to 48 hours நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி நமக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் ஸ்கிரீன் ரவுண்ட், அதாவது ஒரு ஸ்கிரீன் ரவுண்ட் ஒன்று நடக்கும். அதாவது என்னன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்கிரீன் ரவுண்ட் மாதிரி ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன் பர்சன் இன்டர்வியூ ஆர் இல்லைன்னா விர்ச்சுவல்ல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் எழுத போறீங்க, அதுக்கு அடுத்தது ஃபோன் ஸ்கிரீன் ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அது ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும். ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலா இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதுதான். ஸோ இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இதையுமே நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அவங்க இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நமக்கு ரோல் இருக்கும் அப்படின்னா ஸோ ரிலே ஆப்ரேஷன் சென்டர்ல நம்ம மெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் வித் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் கூட நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸல், SQL இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இமெயில், சேட் ஆர் வாய்ஸ் சப்போர்ட்ல இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க பட் நான் ஒரு நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாப் ரோல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ், இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு இனிமே நிறைய வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.